வணக்கம். மனப்பூரிப்பு இல்லாட்ட இன்பத்தை அணிவிக்க முடியாது. ஆமாம், ஆன்மா பூக்கணும், ஆன்மா பூரிக்கணும், மனதும் பூக்கணும். இந்த மனப்பூரிப்பு இல்லாட்ட நிச்சயமாக எவ்வளவு செல்வம் இருந்தாலும் என்ன, புகழ் இருந்தாலும் என்ன, தன்னால் அணிவிக்க முடியாது. இந்த மனப்பூரிப்பு எதை காட்டுறேன்னா, ஆன்மா சுகமாக இருந்தால் தான், ஆன்மாவும் மனதும் ஒன்றுதான். மனது சுகமாக இருந்தால் தான், ஆன்மா சுகமாக இருந்தால் தான் பூரிப்பை ஏற்படுத்தும், ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். இந்த பூரிப்பு எதனால் வருகிறதுனா, நம்மளுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சொல்லொன்று செயலொன்றாக இருக்கக்கூடாது, சொல்வது ஒன்று செயலொன்றாக இருக்கக்கூடாது, சொல்லும் செயலும் இணைந்திருக்க வேண்டும். எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் எண்ணிய எண்ணங்கள் தூய்மையானதாக, உயர்ந்த நிலையில் பண்புள்ளதாக அமைய வேண்டும். அப்படி மேலோங்கி நிற்கும்போது மனப்பூரிப்பு உண்டாக்கும், மனது ஒருநிலைப்படும், மனது சந்தோஷமாக இருக்கும், நோயை அண்டாது. நோய்க்கு மனதுதான் காரணமாக இருக்கிறது. மனது சங்கடப்படும் போது நோயை கேட்ச் பண்ணி விட்டு போகிறது. ஆனால் மனது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நாம் ஆன்மா சுகமாக இருக்க வேண்டும். மனது பூரிப்பாக இருப்பதற்கு நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் பூரிப்பாக இருக்க வேண்டும், பூத்து குலுங்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும், ஈகையாக இருக்க வேண்டும். பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல், பிறருக்கு துன்பம் இல்லாமல், பிறருக்கு நிலைகளை கெடுதல் இல்லாமல் உயர்ந்த பண்போடு அந்த மனது போகும்போது, எண்ணங்கள் செல்லும்போது மனப்பூரிப்பு தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. மனது சந்தோஷம்தான் இருக்கும், அங்கே குதூகலம் இருக்கும், இன்பம் இருக்கும், யாருக்கு என்ன நன்மை செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். கெடுதலான சிந்தனைகள், கேடான எண்ணங்கள் அங்கே நிற்காது, கலண்டுவிடும். ஆனால் மனப்பூரிப்போடு நாம் அனைவரும் இருந்து இறை என்னும் பிரம்மத்தை பற்றி கொண்டு இறை அன்போடு இறைநிலையோடு இருக்கும்போது பிறருக்கு நாம் பெரிய பாக்கியமாகத்தான் இருக்கிறோம். பிறருக்கு நம்மளுடைய சொல்லும் செயலும் அவர்களுக்கு நம்பிக்கையை உயர்த்துகிறது, அவருடைய நம்பிக்கையை கூட்டுகிறது.